شفاعة لأمتي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய மகத்துவத்தை, அந்தஸ்தை பற்றி பேசவும் கேட்கவும் ஒரு தளமாய் அமைந்திருக்கிற இந்த மீலாது நபி தொடர் சொற்பொழிவை சிறப்பான முறையில் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தகுதிமிக்க தலைமை இமாம் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி முகர்ரம் ரஷாதி ஹசரத் பண்டகை அவர்களுக்கும் மற்றும் நேற்று பயணம் புறப்பட்டதிலிருந்து இந்த பள்ளிக்கு வந்து சேருகிற வரை தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து தொடர்ந்து நமக்கு எல்லா விதத்திலையும் உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் என்பர் அவராசன் பிறந்தகை அவர்களுக்கும், அதேபோல இந்த பள்ளியினுடைய முத்தவல்லி தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக மக்கள் அனைவர்களுக்கும் இந்த மீலாது நபி சொற்பொழிவுக்கு தொடர்ந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மஹல்லாவுடைய மக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரும் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் உங்களிடமிருந்து பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை சொல்லி வார்த்தைகளை தோன்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சிறிய நினைவூட்டல். எங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை நான் உச்சரிக்கிறேனோ அல்லது நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த இடத்தில் மறவாமல் மறக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்டிப்பாய் நீங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக சொல்லிக்கொண்டே வார்த்தைகளை தோன்றுகிறது. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பாக்கியமான ஒரு மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாயகத்தினுடைய முழு அந்தஸ்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாய் தெரிந்து கொள்வதற்கு சாத்தியம் இல்லாத விஷயம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆராபி வந்தார். சஹாபாக்கள் வந்தார். நபித்தோழர்கள் வந்து கேட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எனக்கு நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு. நபித்தோழர்கள் சொன்னாங்க, இல்லை, பெருமானாரை பற்றி நாங்கள் அதிகம் அறிந்திருப்பதை விட நீங்க வேணும்னா ஆயிஷா அம்மையார் பற்றி கேளுங்க, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய செய்திகள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல போறாங்க. அந்த ஆராபி கிராமவாசி போய் கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எனக்கு நீங்க சொல்லுங்க. ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் அதிகம் அறிந்திருப்பதை விட நீங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு போங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை, என்னை விட அறிவின் தலைவாரி ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கணவர், அவரிடத்தில் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னு
கிராமவாசி ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாரை பற்றி நீங்கள் எனக்கு முழுமையாக சொல்லித் தர வேண்டும். ரசூலுல்லாஹ் யார், அவர்களை பற்றி உண்டான ஞானமும் மஅரிஃபத்தும் எனக்கு வேண்டும், அவங்களுடைய ஹகீகத் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானாரை பற்றி நான் சொல்வதற்கு முன்னால் நீங்க எனக்கு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் எத்தனை வஸ்துக்களை படைத்திருக்கிறான், இந்த உலகத்தில் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் எத்தனை அப்படிங்கிறதுடைய பேரை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நான் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றதுக்கு வசதியா இருக்குன்னு சொன்னேன். அந்த கிராமத்து வாசி கேட்டாரு, அது எப்படி உலகத்தினுடைய பொருட்களை பற்றி சொல்ல முடியும்? அல்லாஹ் கொஞ்சம் நஞ்சமா படைச்சு வச்சிருக்கிறான், துனியாவை இவ்வளவு படைச்சு வச்சிருக்கிறான், அதை எப்படி சொல்ல முடியும்? அது சாத்தியமில்லாத விஷயமாச்சுன்னு சொல்லி அந்த கிராமத்து வாசி சொல்லும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள், மதாஇ துன்யா கலீல், மதாஇ துன்யா கலீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த துன்யா இதனுடைய சொத்து சொற்கள் எல்லாம் கலீல், ரொம்ப குறைவு இருக்கிறான். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி, அவருடைய குணநலன்களை பற்றி சொல்லும்போது இன்னக அலா ஹுலுகின் அதீம் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் ஒரு மகத்தான ஒரு நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கேவலம் கலீலான இந்த துன்யாவுக்கே உங்களுக்கு சொல்ல முடியும்னா அதீமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நான் எப்படி பேச முடியும் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முழுவதுமாக தெரிந்து கொள்வது என்பது நமக்கு சாத்தியம் இல்லை என்றாலும் ஓரளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றியதான ஹகீகத்துக்கு அது சம்பந்தமான சில ஞானங்கள் ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு அந்த ஒரு வாய்ப்பு இது போன்ற மீலாது விழாக்களின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த விதத்தில் நாம் எல்லாம் பாக்கியமானவர்கள். நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் பேசப்பட்ட மீலாது சொற்பொழிவுகளில் கூட உங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில கூட்டம் போட்டு பேசிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன பண்றீங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் தந்ததை பற்றியும் உங்களை இந்த உம்மத்திற்கு ஞானத்தாக தந்ததை பற்றியும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு பெரிய ஞானத் இல்லையா இந்த உம்மத்திற்கு, அது சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பற்றி கேட்டாங்க. சத்தியமா சொல்லுங்க, நீங்க எதுதான் பேசிட்டு இருந்தீங்களா, நீங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா, வேற எதுவும் பேசல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாயகமே உங்களை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், வேற எதை பத்தி நாங்கள் பேசலாம். பெருமானார் சொன்னார்கள், நான் உங்கள்கிட்ட சத்தியம் கேட்கறதுனால உங்களை நம்பல, உங்களை கேவலப்படுத்துறதுக்காக சத்தியமாக்கிறேன் மட்டும் நினைக்காதீங்க. அல்லாஹ் தன்னுடைய வானவர்களிடத்தில் உங்களை பற்றி பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் வானலோகத்தில் என்ன செய்ய பெருமை பாராட்டி பேசுகிறார். ஒரு சில ஹதீஸ்கள்ல வருது, பெருமானாரை பற்றி பேசிக் கொண்டிருந்த கூட்டத்தாரை பார்த்து வஜபத் லக்கும் ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் உங்களுக்கு வாஜிப்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா நம்முடைய கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் ஆக்குவார். ஆமீன். கணிதத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மீலாது விழா என்ற இந்த பெயரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற இந்த மஜ்லிஸ், இந்த கூட்டம் அல்லாஹ்விடத்திலே பெரிய அந்தஸ்திற்கும் மகத்துவத்திற்கும் அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியமானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை வாழ்நாள் முழுக்க நமக்கு நிரந்தரமாக தந்தருள்வானாக. நான் என்னுடைய தலைப்புக்குள் வருவதற்கு ஆசைப்படுகிறேன். இன்றைய எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு உம்மத்தை உயிராய் கொண்ட உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் தேர்ந்தெடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த அக்கறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தை பற்றியான கவலையும் அந்த நினைவலைகளையும்
அது எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உறுதி கொண்டிருந்தது என்பதை பற்றியும் இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன். நாம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பெருமானாரை பற்றி பேசுவதை விட இந்த உம்மத்து மேல ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அக்கறை பத்தி அல்லாஹ் ரொம்ப ஒரு ஷார்ட்டான சின்ன வார்த்தையில சொல்றான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த ஒரு ஆயத்து இந்த உம்மத்து மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற அக்கறையில வெளிச்சம் போட்டுக்காட்டு. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் கொண்டவர்கள், பேராசை கொண்டவர்கள். சாதாரணப்பட்ட ஆசை அல்ல. ஹரீஸ்ங்கிற வார்த்தை அளவு கடந்து வரம்பு மீறிய ஒரு அக்கறைக்கும் ஆசைக்கும் தான் என்ன சொல்லுவாங்க, ஹரீஸ் ஹிர்ஸ்ங்கிற வார்த்தை அரபியில பயன்படுத்தப்படும். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஹரீஸுன் அலைக்கும், முஃமின்களே, இந்த நபி உங்க மேல அவ்வளவு அக்கறை கொண்டவர்கள், ஆசை கொண்டவர்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஆச்சரியமானது. பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்களோடு, முஸ்லிம்களோடு இந்த நபி அவ்வளவு அக்கறையுடையவர்கள், இரக்கமுடையவர்கள், ரஹ்மத்துடையவர்கள், அன்பிற்குரியவர்கள் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ரഊஃப்ங்கிற வார்த்தை, ரஹீம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னா எடுத்து பார்த்தோம்னா அதுல ரഊஃப்ங்கிற வார்த்தையும் ரஹீம்ங்கிற வார்த்தையும் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அல்லாஹ் தனக்கு சொந்தமான 2 பேரை தூக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்து அறிமுகப்படுத்துறான்னு சொன்னா அந்த நபி உண்மையிலேயே எவ்வளவு ரஹ்மத்துடையவர்களாக இருந்திருப்பாங்க. பேர் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் கொஞ்சம் ரோஷமுள்ள ஆள். அல்லாஹ் தஆலா சாதாரணமானவன் அல்ல, ரொம்ப ரோஷமுடையவன். அவன் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலாவுக்கு அவனுக்கு ஷிர்க் வைக்கக்கூடாது. அவன் கேட்கறது அது மட்டும். ஜினா செய்யாதீங்க, திருடாதீங்க, பாவம் செய்யாதீங்க, மது அருந்தாதீங்க, புறம் பேசாதீங்க, பொய் பேசாதீங்க, இதெல்லாம் தடுக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் நினைச்சான்னா ஒரு வினாடியில மன்னிச்சிட முடியும். ஒரு வினாடியில மன்னிச்சிட முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடியானே, என்னுடைய அப்தே, என்னுடைய அடியானே, நீ கடலுடைய நுரையளவிற்கு என்னிடத்தில் நீ பாவத்தோடு வந்தாலும் நான் உபாதி, நான் அதை அசட்டையே படிக்க மாட்டேன், அது ஒரு விஷயமாவே நான் எடுக்க மாட்டேங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ் குத்ஸ் அல்லாஹ் சொல்லியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒரு அடியான் அவன் எந்த ஷிர்க்கும் எனக்கு வைக்கல, என்னை விடுத்தவன் யாரையும் வணங்கவில்லை, எனக்கு நிகராக யாரையும் ஆக்கவில்லை, என்னுடைய நாத்துக்கோ, என்னுடைய சிபாத்துக்கோ, என்னுடைய பண்புகளுக்கோ, என்னுடைய சக்திக்கோ யாரையும் நிகராக்காமல், அவன் என்னை விடுத்து வேறு யாரையும் வணங்காமல், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அவன் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாலும் லா உபாதி, அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் ரோஷமுடையவன். உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறேன், உன் தேவையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், சன்னசன்னமா குழந்தைகள் இருக்க ஒன்ன நான் வளர்க்கிறேன், ஒரு சின்ன கருவறையில உன்னை எந்த பிரச்சனையும் இல்லாம தண்ணிக்குள்ள நான் உன்னை வாழ வச்சேன். இந்த துன்யாவில் வந்ததற்கு பிறகு உனக்கு தேவையான காற்றை தந்தேன், தண்ணீரை தந்தேன், உணவை தந்தேன். உனக்கான எல்லா தேவைகளையும் ஒரு இறைவனாக, ஒரு ரப்பாக இருந்த நான் நிறைவேற்றி வைக்கும் போது நீ என்ன விட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு சஜிதா செய்வதை அல்லாஹ் எந்த காலத்திலும் ஏற்றுக்கவே மாட்டான். அதுல அவனுக்கு ரோஷம் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீ ஷிர்க் மட்டும் வைக்காத, மத்தவனுடைய பாவத்தை கவனிக்கவே நம்ம எனக்கு என்ன செய்யக்கூடாது, ஷிர்க் வைக்கக்கூடாது, எந்த தடுத்து வரை யாரையும் வணங்கக்கூடாது. இது இல்லாம நீ எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாலும் உன் பாவம் என்னை விட பெரியதேங்களா. அல்லாஹ்வுக்கு நான் தான் தெரியுமே, உன் பாவம் என்ன ஒண்ணு பாவம் பாவம். அல்லாஹ்வுக்கு அந்த பாவம் முக்கியம் அல்ல. நாம பாவம் செய்யறதுனாலயோ நன்மை செய்யறதுனாலயோ அல்லாஹ்வுடைய தர்பார்ல ஏதாவது மாறப்போகுதா? நாம் பாவம் செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது இழப்பா, ஏதாவது லாபமா? எதுவும் இல்லை.
எதுவுமே அல்லாஹ் எதிர்பார்க்கல. அவன் எதிர்பார்ப்பது ஒன்றை நான் பரிபாலித்து உன்னை நான் வளர்க்கிறேன், என்னை நீ ரப்பாக ஏற்றுக்கொண்டு எனக்கு நீ கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அவ்வளவு. 5 நேரம் தொழுக சொல்றேன், நீ தொழுகிற பரவாயில்ல, அதை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனால் நீ எனக்கு மோசடி செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. ஏன்னா உனக்கு நான் எல்லாத்தையும் தரும்போது ஒருத்தர் என்ன செய்யறாரு, தன்னுடைய குழந்தைக்கு தேவையான பொருளாதாரத்தை செலவு செய்யறாரு, திருமணம் செஞ்சு வைக்கிறாரு, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளாதார விஷயங்களையும் செஞ்சதுக்கு பிறகு வாழ்க்கையினுடைய ஒரு உச்சத்திற்கு அந்த மனிதர் வருகிறார், அந்த மகன் வருகிறார். உலகம் போற்றுகிற ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு மேடையில் ஏறி நின்று என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு அனைத்திற்கும் காரணம் வேற யாராவது ஒரு ஆளை சொல்லிட்டாங்கன்னா என்ன, காலம் பூரா இதை வளர்த்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னுடைய சக்திகளை எல்லாம் தன் மகனை வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு தந்தை செலவு செய்கிறார். ஒரு உச்சத்துக்கு வந்ததுக்கு பிறகு மேடையில ஏறி நின்று விட்டு இதுக்கெல்லாம் காரணம், நான் இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கான காரணம் தன் தந்தை அல்லாத இன்னொரு நபரை கை காட்டுகிற போது அவர் எவ்வளவு மனம் வருத்தப்படுவார். யோசிக்கிறவா இல்லையா? யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பொறுத்துக்க மாட்டாங்க. அந்த ரோஷம் அவனுக்கு நம்ம பஞ்சகாசரை வளர்ந்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான், யாரையும் கை காட்டுறான். இதனுடைய பின்னணியில என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னால் இவர் நின்றார் அப்படின்னா கேவலம் சாதாரணமான மனிதர்கள் நமக்கே இவ்வளவு ரோஷம் இருக்கும் போது நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் இந்த துன்யாவிலே நமக்கு தந்த ரப்புல் ஆலமீன் தனக்கு இணையான இன்னொரு நபரை கொண்டு வருவதை எந்த காலத்திலேயும் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் ஆகிரத்தில் அவன் மன்னிக்காத ஒரு பாவம் ஷிர்க் மட்டும்தான், வேற எந்த பாவத்திற்கும் மன்னிப்பு இல்லை என்கிற வரவு. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பதை தவிர எந்த பாவமா இருந்தாலும் அல்லாஹ் பாவம் என்னை விட கம்மிதான், அல்லாஹ்வுக்கு தேவை. கணிதக்குரிய என்று சொல்றேன்னா அல்லாஹ் அல்லாத இன்னொரு நபரை பார்த்து இவர் அல்லாஹ்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் அல்லாத இன்னொரு நபரை பார்த்து அல்லாஹ் எப்படி ரஹ்மானோ அதே போல இவரும் ரஹ்மான் சொல்லிட்டா ஷிர்க் வருது. அல்லாஹ் எப்படி ரஹீமோ அதே போல இவரும் ரஹீமுங்க அப்படின்னு சொன்னா ஷிர்க் வந்துருதாங்க. அல்லாஹ் எப்படி கஃபூரோ மன்னிப்பாளரும் அதே போல இவரும் கஃபூராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த ஷிர்க் வந்துருது. கணிதக்குரியவர்களே, இவ்வளவு ரோஷமுள்ள ரப்பு ஒரு இடத்தில் தன்னுடைய பெருமானாரை பற்றி பேசுகிற போது தனக்கு சொந்தமான பெயரை தூக்கி நாயகத்திற்கு தருகிறான் என்று சொன்னால் அந்த நாயகம் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்க யோசிக்கணும். இது அல்லாஹ் தஆலா ஒரு நபரை பார்த்து தன்னுடைய சிபத்துக்கு தூக்கி கொடுக்கிறது சாதாரணமான விஷயம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்கிறது வேற, ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்கிறது வேற, அந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் தனக்கே சொந்தமான ஒரு பெயரை தன்னுடைய ரசூலுக்கு சூட்டி அல்லாஹ் அழகு பார்க்கிறான் என்று சொன்னால் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது அல்லாஹ்விற்கு இருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் பெருமானாருக்கு இருந்த அந்தஸ்து சாதாரணமானதல்ல. அல்லாஹ் எந்த இடத்திலேயே ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கல. குர்ஆன் ஷரீஃப்ல எங்கேயாவது ரசூலுல்லாஹ் விட்டு அல்லாஹ் விட்டு தனியா வரலாம்? எங்கேயுமே வரல. அதீஉல்லாஹ் வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ஒரு ரசூல் என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். வமன் யஅஸில்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்து பெருமானாருக்கும் மாற்றம் செய்வார்களோ, மாறு செய்வார்களோ, பெருமானாரோடு தன்மை செய்வார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வ ரசூல், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு பதில் சொல்லுங்கள். இன்னல்லதீன யுதூன அல்லாஹ் வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் நோவினை உருவாக்குவார். எந்த இடத்திலேயும் தன்னுடைய ஹபீபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்ய அல்லாஹ் தஆலா
தன்னை பற்றி பேசுகிற எல்லா இடங்களிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய அந்தஸ்தை மகத்துவத்தை உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்பதற்கு கீழ் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், விளக்கம் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ் யா திக்ரு திக்ரு மாஹி, நான் எங்கெல்லாம் பேசப்படுகிறோனே அங்கெல்லாம் நாயகமே நீங்களும் நினைவு கூறப்படுகிறீர்கள். இது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தந்திருக்கிற அந்தஸ்து. வாங்கல அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா பார்க்க கூடும். திரும்ப வாங்க சொல்லணும், திரும்ப வாங்க சொல்லணும். தொழுகை அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானது. அவனுக்கு தான் நாம சிஜ்தா செய்யறோம். கிப்லாவை பார்த்து அவனைத்தான் நாம் வணங்குகிறோம். ஆனால் அத்தஹியாத்துல ரசூலுல்லாஹ் மேல நீ ஸலவாத்தை சொல்லலைன்னா உன்னுடைய தொழுகை குறையுடையது என்கிறார் ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா. உன் தொழுகை பரிபூர்ணமா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிங்கிற வார்த்தை இல்லைன்னு சொன்னா உன்னுடைய தொழுகை என்ன செய்யாது, பூர்ணமடையாது என்கிறார் ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா. மர்தியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நீ என்னதான் ரப்பிட்ட அழுது புரண்டு துஆ செய்யாதாலும் துஆவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பெருமானாரின் மீது நீ ஸலவாத் சொல்லாவிட்டால் உன் துஆ உன்னுடைய தலைக்கு மேல் கூட உயராது என்கிறார் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. எங்கேயுமே தன்னை பற்றி பேசுகிற எல்லா இடங்களிலேயும் பெருமானார் ஒரு ஜனாசா கொண்டு போய் கபருக்குள்ள புதைக்கிறதுக்கு முன்னாலேயும் ஜனாசா தொழுகையில் ஹபீபின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மையத்துக்கான மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான் என்று சொன்னான். ரெண்டாவது ரக்காத்துல தரூத் இப்ராஹிம் மாதிரி ஓதும். ரெண்டாவது ஜனாசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து என்ன, மஹப்பத் என்ன, எல்லா இடங்களிலேயும் பெருமானாரை தன்னோடு சேர்த்துக் கொண்ட ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டத்தில் முஃமின ரഊஃபுர் ரஹீம், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஃமின்களுக்கு ரഊஃபாக ரஹீமாக இருக்கிறார்கள் என்று தன் பெயரை கொடுத்து அழைப்பார்கள். ரப்பு சுப்ஹானஹு கனிதுரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருக்கிற அக்கறை குர்ஆன்ல வருது. நீங்கள் உங்களுடைய தாயை விட, தந்தையை விட, சகோதர சகோதரிகளை விட, உங்களுடைய உற்றார் உறவினர்களை விட, நீங்கள் பார்த்து பார்த்து கட்டிய உங்களுடைய வீட்டை விட, நஷ்டமாகிவிடுமோ என்று நீங்கள் பயப்படுகிற உங்களுடைய வியாபாரத்தை விட, எல்லாவற்றையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நானும் உங்களுக்கு மஹப்பத்துடையவர்களாக இல்லை என்று சொன்னால் என்னுடைய வேதனையை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்லுகிறானே. இதனுடைய இந்த உத்தரவின் பின்னணி என்ன? சும்மா ரோட்ல போற ஆளை பிடிச்சி இவர் மேல நீங்க மஹப்பத் வைக்கணும், இல்லைன்னா நான் உங்களை என்ன வேதனை செஞ்சிருவேன் நல்லா சொல்ல, நல்லா கவனிக்கும். சும்மா யாரோ ஒரு ஆளை பிடிச்சி இவர் மேல நீங்க மஹப்பத் வைங்க, உயிருக்குயிராக இவரை நேசியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சும்மா சொல்லிட்டு போகல. தன் உயிருக்கும் மேலாக, உங்களுடைய உயிருக்கும் மேலாக, உங்களுடைய குடும்பத்திற்கு மேலாக, உங்களுடைய சொத்து சுகங்களுக்கு மேலாக இந்த நாயகத்தை நீங்கள் மஹப்பத் வைக்க வேண்டும், பிரியம் கொள்ள வேண்டும் என்பதற்கான பின்னணியில் இந்த உம்மத்தின் மீது சதா அக்கறை கொண்டவர்களான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. வேற என்ன இருக்க முடியும்? ஒவ்வொரு செகண்டும் இந்த உம்மத்து மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட கவனம். எங்கேயாவது ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை மறந்துருக்காங்க சொல்லுங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை மறந்துட்டாங்க சொல்ல முடியும்? எந்த இடத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை மறக்கல. அவர்களோடு வாழ்ந்த நபர்களையும் மறக்கவில்லை, பின்னாளில் வரக்கூடிய நபர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கல. ஜன்னத்துல் பக்கீல ஜியாரத் செய்து கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் என்னுடைய சகோதரர்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னோன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லுதா? நாங்களாம் அவங்க சகோதரர்கள் தானே. சொல்லுதா சொன்னாங்க, இல்லை, நீங்கள் என்னுடைய அஸ்ஹாபுகள், தோழர்கள், நான் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள், என் மீது மஹப்பத் வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் என்னை கண்கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நீங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் கூட இருக்கிறவங்க மேல மஹப்பத் இல்லை. இந்த உம்மத்தினுடைய கடைசி நபர் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து பார்த்திருக்கிறாங்க. ஒரு ஆட்டை அறுத்து பறி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். குர்பானி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது சொன்னாங்க, என் சார்பாகவும் என்னுடைய உம்மத்தின் சார்பாகவும் நான் என்ன செய்வேன், குர்பானி கொடுக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன தேவை? ஒவ்வொரு வினாடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மூளையை இந்த உம்மத்தின் மீது உண்டான கவலை அறிவித்துக் கொண்டே இருந்தது. எந்த நேரம் பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. வரலாற்றை எடுத்து பாருங்கள். பெருமானாருடைய கடைசி ரூஹ் பிரிகிற தருணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி யா உம்மத்தி. சமூகம் என்ன? சமூகத்தினுடைய நிலை என்ன? பெருமானார்கள் புலம்பிக் கொண்டே தான் இந்த உலகத்தை விட்டு பெருமானார் வெளிவந்தார். அவ்வளவு அக்கறை இருந்ததனால தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய பெயரை தூக்கி அல்லாஹ் கொடுத்தார், ரவுஃபுர் ரஹீம். அவ்வளவு அக்கறை இருந்ததனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நபியு அவ்லாதுல் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா ரசூலுல்லாஹ் மஹப்பத் அல்லாஹ் வைக்க சொல்லல, இந்த உம்மத்து மீது ரசூலுல்லாஹ் அவ்வளவு மஹப்பத் வச்சிருந்தார். ஒவ்வொரு நிமிடமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்தின் மீது உண்டான கவலை. இந்த இடத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை என்ன செய்யறாங்க? மறக்கவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, லிகுல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா. இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆவை கொடுத்திருந்தார். ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்தஹு. எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வரத்தை, அந்த துஆவை ஏதோ ஒரு இக்கட்டான சமயத்தில் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். وَإِنِّي اخْتَبَرْتُ دَعْوَتِي شَفَاعَةً لِأُمَّتِي. நான் அல்லாஹ் எனக்கு வழங்கிய அந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்காக நான் சேமித்து வைத்திருக்கிறேன் சொன்னார். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு துஆ கொடுத்திருக்கார். இந்த துஆவை சொல்லி நீங்க என்ன துஆ செஞ்சுட்டா அது துன்யாவிலே ஆகிரத்தினுடைய எந்த காரியமாக இருந்தாலும் நான் தந்தேன் அல்லாஹ் வாழ கொடுத்தான். எல்லா நபிக்கும் அப்படி ஒரு வரம் துஆ இருந்தது. ஒரே ஒரு துஆ. அதை வச்சு நீங்க எதை கேட்டாலும் நான் தந்துருவேன். அந்த துஆவை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் அவர்கள் அல்லாஹ் தடுத்திருந்த கனியை சாப்பிட்ட பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 40 ஆண்டுகள் தொடர் அழுதுகிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு தந்த அந்த துஆவை பயன்படுத்தி தௌபா செய்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னித்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருஷம் தாவத்தினுடைய பணி தொடர்ந்து அந்த மக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு 80 லட்சம் பேரை தவிர வேற யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுபவிக்காத சிரமங்கள் வரலாற்றிலே வருகிறது. மக்கள் கந்தை கொண்டு எரிவார்கள், மலை போன்று கற்கள் குவிந்துவிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வாங்க, கல்கரையில எல்லாம் எடுத்து விட்டு உங்களை ஆசுவாசப்படுத்துவாங்க. இவ்வளவு சிரமப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்திற்கு மேல் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய துஆவை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினார்கள். ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ், இந்த பூமியில நீ ஒருத்தரை கூட நீ விட்டு வைக்க கூடாதுன்னு துஆ செஞ்சாங்க. பெருமானார் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் துஆவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அவர்களுடைய வெற்றி வார்த்தைக்காக வேண்டி ஒட்டுமொத்த பூமியை தான் புனர்நிர்மாணம் செஞ்சார். சும்மா தேசமாசம் அழிக்கிறது இல்லை, ஒரு பெருங்கொண்ட சுனாமி. அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லா உயிரினங்களிலிருந்து ஒரு ஜோடி உங்களுடைய கப்பலிலே ஏற்றிக் கொள்ளுங்கள். எல்லாம் ஏறிச்சு, அனைத்து படைகளும் ஏறிக்கொண்டன. அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்களில் இருந்தும் ஒரு ஜோடியை மட்டும் வச்சுக்கிறார். எல்லாத்தையும் டோட்டலா அழிச்சார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு துஆ, ஒப்புக்கொள்ளப்படுகிற அந்த துஆ, அதை வச்சு துஆ செஞ்சாங்க. ஒட்டுமொத்த பூமி அல்லாஹ் அழித்தார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்தை விட்டு நீருடைய வயிற்றுக்குள் போய் மாட்டிக்கொண்டார்கள். தொடர்ந்து துஆ செய்தார்கள்.
இஸ்திக்பார் செய்தார்கள். கடைசியில் அந்த துஆவை பயன்படுத்தி வீட்டிலிருந்து வெளியே வந்தார். ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றையும் எடுத்துப்பார். ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றிலேயும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த துஆவை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். இந்த இடத்துல ஒரு குறுகிய கேள்வி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அப்படி துஆவை பயன்படுத்துற இக்கட்டான சூழலே வரலையா? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இக்கட்டான சூழல் ஒரு நேரத்துல கூட வரல. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அஷத்துல் பராஇ அன்பியா, இந்த உலகத்துல மனிதர்கள்ல ரொம்ப சிரமப்பட்டவங்க நபிமார்கள். அந்த சையதுல் அன்பியா, நான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவனாக இருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மற்ற நபிமார்களை விட நான் அதிகம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன், மற்ற நபிமார்களை விட நான் அதிகம் சிரமப்பட்டிருக்கிறேன். நான் சையதுல் அன்பியா, நான் நபிமார்களுக்கு தலைவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமையா சொல்றது வேற. ரசூலுல்லாஹ் முன்னாலே என்ன சொல்றாங்க? அஷத்துல் பராஇ அன்பியா, ரொம்ப சிரமப்பட்டவங்க நபிமார்கள். அந்த சையதுல் அன்பியா, நான் நபிமார்களுக்கு தலைவன் அப்படின்னா ஏன் சிரமம் எவ்வளவு இருக்கு? பெருமானாருக்கு அப்படி ஒரு சிரமம் வரலையா? இந்த உலகத்துல அந்த துஆவை பயன்படுத்துகிற நிலையே வரலையா? எத்தனை வரலாறுகளை சொல்ல முடியும்? ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு இருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்பாங்க, யார் சொல்லலாம், ஏன் அழுகிறீங்க? நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், உங்களுடைய பேர குழந்தை ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் கொடுத்து கொல்லப்படுவார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று இப்படிதான் சொல்லிக் கொண்டு போனார்கள். என்னுடைய பேர குழந்தை எங்களுக்கு ஏற்படுகிற கடைசி நிலையை நினைத்து நான் அழுகிறேன் என்ற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம், நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிடலாமே, அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சதை மாத்திரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கையேந்தி இருந்தால் அல்லாஹ் எல்லாவற்றையும் மாற்றி இருப்பான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய துஆவை பயன்படுத்தினார். மூச்சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்து இருக்கும்போது கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்க ரொம்ப சிரமப்பட்ட கஷ்டமான தருணம் எது? ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க. நம்மளாம் உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட சூழல் சொல்லி கேட்கிற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு உச்சத்துக்கு ஒன்றும் போயிட்டோம்னா அப்படி ஒரு வரலாறு கேட்டோம்னா நாம சொல்லுவோம். இந்த மாதிரி நான் இந்த வயசுல இருக்கும்போது இங்க இந்த ஊர்ல இருக்கும்போது இப்படி சிரமப்பட்டேன், அப்படி சிரமப்பட்டேன், காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், யாருமே நம்மளை மதிக்கல, யாருமே உதவி செய்யல, ரொம்ப கேவலப்பட்ட நடுத்தருவில் இருந்தேன்னு சொல்லி நம்மளுடைய வரலாறுகளை, நம்முடைய கடந்த கால சிரமங்களை பற்றி நாங்கள் பேசுறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், நிறைய சிரமப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய சிரமத்திலேயே இது மாதிரி ஒரு சிரமம் நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சதில்லைன்னு எதையாவது சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது இருக்குதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும்போது பெருமானாருடைய கண்கள் எல்லாம் குளமாகிவிட்டன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடந்த கால நினைவுக்கு போயிட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா என்னுடைய வாழ்க்கையில் அந்த தாயிஃபினுடைய தலைவர்களுக்கு தாவத்தினுடைய பணிக்காக நான் போயிருக்கிற போது அந்த ஊர் மக்கள் என்னை நடத்திய அந்த விதம், அவர்கள் எனக்கு தந்த அந்த தொல்லைகளும் காயங்களும் அந்த ரணங்களும் என்னுடைய வாழ்க்கையில நான் அது மாதிரி ஒரு சிரமத்தை நான் எப்பொழுதும் அனுபவித்திருந்தேன் என்கிறார்கள். சொல்லலாம் சொல்லிட்டு அழுகிறார்கள். ஆயிஷாவுடைய கூட்டம் உச்சநட்சக்காரியமா செஞ்சாங்க. எவ்வளவு சிரமப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெஞ்சினார்கள் மக்களுக்கு தலைவர்களுக்கு, தாயிஃபுடைய தலைவர்களுக்கு, நான் கொண்டு வந்த இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கலைன்னாலும் பரவாயில்லை, தயவு செய்து நீங்கள் இதை பற்றி வெளியிலே பேச வேண்டாம், என்னை கேவலப்படுத்தி விட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கேட்டும் கூட அந்த மக்களுக்கு காஃபிர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறுவர்களை கொண்டு செஞ்சாங்க, கல்லோட்டு இருந்தாங்க. சும்மா நாம இதை கடந்து போயிட முடியாது. இந்த வரலாறு இது நிறைய லேயர் கொண்ட வரலாறு. இதுல உள்ள ஒவ்வொரு பகுதியும் எடுத்து தனியா பேசணும். ரொம்ப சிரமமான நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான அடி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கல்லை விட்டு குழந்தை என்ன செஞ்சாங்க? ஆயிஷாவுடைய சிறுவர்கள் இருந்தார்கள். பெருமானாரை நபுதுல்லா பைத்தியக்காரர்கள் என்று சொல்லி
சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மனநோயாளிகளுடைய மருத்துவமனை தாய்தான் இருக்குதுன்னு வரலாறு. நீங்க மக்கா மதீனாவுக்கு போனீங்கன்னா, தாய்க்கு போனீங்கன்னா, அங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு, நம்ம இந்த சென்னையில் கீழ்பாக்கம் சொல்ற மாதிரி, அந்த மாதிரி மனநோயாளிகளுக்கான மிகப்பெரிய பிரிவு தாய்க்கு ஒரு உலகத்திலேயே பெரிய ஒரு மருத்துவமனை என்று சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க அந்த தாயினுடைய வரலாற்றை அவர்கள் எரிந்த கல், அவர்கள் எரிந்த அந்த கல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அதுவரைக்கும் ஓரளவு சமாளித்து ஓடிக்கிட்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல் ரசூலுல்லாஹ்வுடைய கரண்ட கால்ல அடிச்ச வேகத்துல பெருமானாருடைய சதைக்கு தெரிகிறது, காலுடைய சதை ரசூலுல்லாஹ் நோக்க ஆரம்பிச்சாங்க. சாதாரணமான ஒரு பெருங்கொண்ட ஊர் ஒரு மனிதரை தன்னந்தனியாக துரத்துவது என்று சொன்னாங்க. கண்ணை விட்டு எரிச்சா எங்க எப்படி என்ன படும்னா என்ன செய்ய முடியாது. ஒட்டுமொத்த ஊருமே இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கரண்டை அடிச்ச வேகத்தில் பெருமானார் ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு ஓட ரசூலுல்லாஹ்வால் நடக்க முடியல. அல்லாஹ் ரோஷமுடையவர். தன்னுடைய ஹபீபுக்கு ஒரு சிரமம்னு சொன்னா அல்லாஹ் சும்மா இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அழைத்து அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீல், என் ஹபீபினுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில விழுந்துச்சுன்னா கியாமத் நாள் வரைக்கும் ஒரு புற்பொண்டுகள் கூட இந்த பூமியில முளைச்சிட முடியாது. அல்லாஹ், என் ஹபீபினுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியை தொட்டு விட்டால் என் கோபத்திற்கு அவர்கள் ஆளாகுவார்கள் என்கிற ரப்பினுடைய அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு ஓடி வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அர்ஷில் இருந்து பறந்து வர்றாங்க பெருமானாருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாற்றை பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஜிப்ரீல், நீங்க என்னைக்காவது ரொம்ப அவசரமா வந்திருக்கிறீங்களா? 600 ரெக்கை கொண்டவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. ரசூலுல்லாஹ்வே அவர்களுடைய ஒரு உண்மையான சுய ரூபத்தை ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய வாழ்க்கையில 2 முறை தான் பார்த்துருக்கிறாங்க. ஹதீஸ்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதுமே தஹியத்துல் கல்பியின் ஒரு சஹாபி, ரொம்ப ஆள் அழகா இருப்பாங்க, வாட்ட சாட்டமா இருப்பாங்க. அந்த சஹாபியின் தோற்றத்தில் தான் எப்பொழுதுமே ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே வஹீ கொண்டு வருவார்கள், போவார்கள். தன்னுடைய அசல் ரூபத்தில் சுய ரூபத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவை தான் வந்திருக்கிறாங்கன்னு வரலாறு சொல்றாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னைக்காவது அவசரமா வந்திருக்கிறீங்களா? 4 முறை நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அர்ஷில் இருந்து 4 முறை என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த பூமிக்கு. நான் அப்படி ஒரு வேகத்தில் நான் என்றைக்கும் பயணித்ததில்லை, பறந்ததில்லை. ஒன்று, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நெருப்பிலிருந்து தூக்கி எரியப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் எனக்கு உத்தரவிடுகிறான், அவர்களை தாங்கி பிடிப்பதற்காக, அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தை மாற்றுவதற்காக அரிசிலிருந்து நான் அவர்கள் நெருப்பில் போய் விடுவதற்குள்ளாக நான் பறந்து வந்தேன். அதே போல ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணற்றிலே தூக்கி போடப்பட்டார்கள் அவருடைய சகோதரர்களின் மூலமாக. அந்த பாலும் கிணற்றில் அவர்கள் எந்த விதமான காயமும் ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பாக அமர்ந்திக்கப்பட வேண்டும் என்று நான் உத்தரவிடப்பட்டேன். தூக்கி போட்டதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், உடனடியாக வந்து நான் செஞ்சேன், தாங்கி முடிச்சேன். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எனக்காக எங்களுடைய மகனாரை பலி கொடுங்கள் என்று சொன்னான். கத்தியை வச்சு இழுக்க ஆரம்பிச்சவன அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். உடனடியாக வந்து அந்த கத்தியினுடைய சக்தியை நான் மாற்றி அளித்தேன். அதுவும் நான் வேகமா வந்த தருணம். 4வது நாயகமே, உங்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில் பட்டுவிட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்த பூமியில் இருப்பவர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாவார்கள் என்கிற அல்லாஹ்வுடைய உத்தரவை பார்த்துக் கொண்டு அங்கிருந்து நான் ஓடோடி வந்தேன். இவரிடத்திலே அந்த வகையை கொண்டு வந்தேன். நாயகமே, உங்களுடைய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை கேட்டவுடனே எவ்வளவு ரஹ்மத்துடையவர்கள். கொஞ்சம் அந்த இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு நமக்கு ஒரு சூழல் வந்துச்சுன்னு சொன்னா மலக்குமார்கள் வந்து கேட்டாங்க, மலையினுடைய பொறுப்புதாரிகள் வந்து கேட்டாங்க, யார் சொல்ல உத்தரவு கொடுங்க, இந்த தாய்க்கு நீங்கள் போயிருந்து புறாவுக்கு சென்று கூடியவர்கள் சேரத்துக்கு போயிருந்தா தெரியும்,
அந்த மலைப்பாங்கான ஏரியாவுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். நான் என்னை உத்தரவிட்டால் நசுக்கி விடுகிறேன் என்றார். வேண்டாம். கல்வாரி மழைமாறி குடியக்கூடிய மாணவர்கள் வந்து பெருமானாருடைய அனுமதிக்கு காத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நாயகமே அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், உங்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில் விழுந்து விட்டால் எல்லாம் என்னுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர், எவ்வளவு ஒரு ரஹ்மத்தும் ரஃபத்தும் கொண்ட அந்த நபி தன்னுடைய ரத்தத்தை எடுத்து தங்கள் மேலேயே திரும்ப திரும்ப தடவி கொண்டார்கள். கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சாய்ந்து விட்டு ஓடி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திராட்சை பழ தோட்டத்திற்குள்ளே வந்து ஒரு வழியாக இருந்து தப்பித்து வந்து இந்த ஆசுவாசப்படுவதற்காக ஒரு கல்லுக்கு சாஞ்சு உட்கார்ந்துவிட்டு அல்லாஹ் விடுத்தது அவர்கள் செய்த துஆ, அல்லாஹும்ம ஃபிர் அல்லாஹும்ம ஃபிர் யா அல்லாஹ், இந்த சமூகத்தை மன்னிச்சு இன்னும் கௌமல்லா யாழமும் அவங்கள தெரியாம பண்ணிட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் கௌமல்லா யாழமும் என்ன தெரியாம பண்ணிட்டாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லஹும், அவங்களை மன்னிச்சிருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பணியை பாருங்க. யா அல்லாஹ், அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இந்த இஸ்லாத்தை எப்படி சொல்லணும்ங்கிறத நான் தான் என்ன செஞ்சுட்டேன், குறைபாடு செய்துவிட்டேன். எனக்கு எப்படி இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும்னு எனக்கு தெரியல ரஹ்மானே, என்னை நீ மன்னிச்சிரு. யா அல்லாஹ், நீ என் மீது கோபப்படாவிட்டால், என்னுடைய இந்த குறைபாடை பலகீனத்தை நீ பொருட்படுத்தாவிட்டால் எனக்கெல்லாம் இது ஒரு விஷயமே இல்லை, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தருணத்திலேயும் தன் உம்மத்தை விட்டுக் கொடுக்காமல் பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கோபப்படல ரசூலுல்லாஹ், கோபப்படல ரசூலுல்லாஹ். யத்தபது தஅவதி ஷஃபாஅத் உம்மதி, அந்த துஆவை பெருமானார் அந்த நேரத்திலே பேணி பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹ் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்த ரசூலுல்லாஹ் உபயோகிக்கிறாங்க. என் கோபம் வந்துச்சு, தெரியாம பண்ணிட்டாங்க, நான் தான் சரியா ஏதோ சொல்லல போல தெரியுது, தன் பக்கம் பலகீனத்தை இணைத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அழுதுகிட்டே இந்த செய்தியை சொல்றாங்க. ஆயிஷா, என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சிரமமான கட்டத்தை நான் என்றைக்கும் அடைந்ததில்லை என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த துஆவை பயன்படுத்தி இருக்க முடியுமா? முடியாது. 1,24,000 நபிமார்களும் அவர்களுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின், எல்லா நபிமார்களும் அந்த துஆவை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலேயே பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னி யஹ்தபது தஅவதி ஷஃபாஅத்தன் லிஉம்மதி, என்னுடைய அந்த துஆவை நான் ஒரு சேவிங்ஸாக நான் பாதுகாத்துக் கொண்டேன், சேர்த்து வைத்துக் கொண்டேன், சேமித்துக் கொண்டேன். எதற்கு தெரியுமா? நாளை ஆகிரத்திலே என் சமூகம் நரகத்திற்கு போவதற்கு தயாராக இருக்கிற போது அந்த துஆவை பயன்படுத்தி என் சமூகத்தை நான் நரகத்திற்கு செல்லவிடாமல் பாதுகாப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான நபியா, உயிருக்கு மேலானவர்கள் உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் சொல்லுவது எவ்வளவு ஆத்மார்த்தமான செய்திகள் உள்ளே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒன்னும் அல்லாஹ் சும்மா கையிட்டே இல்லை. இந்த நபி உன்னுடைய உயிருக்கு மேலானவர்கள் சும்மா சொல்லல, உன்னுடைய உயிர் போகாமல் பாதுகாத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம தொப்பி போட்டு நல்ல ஜிப்பா போட்டு நாம் நல்ல ஆடைகளோடு அல்லாஹ்வுடைய இறையிடத்தில் இப்படி ஒரு பள்ளிவாசலை கட்டி அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுறோம்னு சொன்னா இதனுடைய பின்னணியில் பெருமானாருடைய இரத்தக்கரை இருக்கு. சாதாரணமான இவங்களை மன்னிச்சது யாருதான்? இவங்க ஈமான் கொள்ளலைன்னாலும் அவர்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்ளுவார்களே என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆதரவு, அந்த துஆ, இதை நாமெல்லாம் உலகத்தினுடைய இரண்டாவது பெரிய மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பல கோடிகள், 200-300 கோடிக்கு மேல இருக்கிறார் கிறிஸ்தவர்கள். ஆனால் இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்னும் சில வருடங்களில் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் உலக மக்கள் அதிகமானவர்கள் பின்பற்றப்படக்கூடிய முதல் மதம் என்ற இடத்திற்கு
இன்ஷாஅல்லாஹ் வந்து. ஏன்னா இன்னைக்குள்ள டேட்டாபேஸ் அதைத்தான் சொல்லுது. அமெரிக்காவினுடைய சிறை கைதிகள் சிறைகளுக்குள்ளாக முஸ்லீமாகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு தருணங்கள் அப்படி ஏற்பட்டது. 3 ஆண்டு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஐப் அபீ தாலிபிலே பொருளாதார தடை விதிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வோடும் அவருடைய குடும்பத்தோடும் யாரும் எவ்விதமான தொடர்புகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று 3 ஆண்டு காலம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஐப் அபீ தாலிப் என்ற இடத்தில் ரொம்ப சிரமப்பட்டார். வரலாறு சொல்லுகிறது, அந்த பகுதியில் இருந்த மரத்தினுடைய இலைகளை சாப்பிட்டுத்தான் பெருமானாருடைய குடும்பம் அந்த 3 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தது. நாயகமே, நீங்கள் கண்ணசைத்தால் உலகினுடைய மணியை உங்களுக்கு தங்கமாக்கி தருகிறேன் என்று கேட்ட ரப்பல் ஆலமீன் எடுத்து இந்த ஒரு துஆவை பெருமானார் பயன்படுத்துவதற்கு இத்தனை வினாடிகளாக இருக்கலாம். பயன்படுத்த என் உம்மத்துக்காக நான் சேகரிச்சு பெருமையோடு சொல்லுவார்கள். இந்த துனியாவில் அல்ப காரணங்களுக்காக அந்த துஆவை பயன்படுத்தி விடாமல் நிரந்தரமான அந்த வாழ்வில் என்னுடைய சமூகம் வெற்றி அடைய வேண்டும், மோட்சம் பெற வேண்டும், சுபிட்சம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த இடத்திலேயும் அந்த துஆவை பயன்படுத்தி பெருமானார் மீது அளவு கடந்த நேசம் இந்த உம்மத்திற்கு இருக்க வேண்டும் என்கிற அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு பின்னால் இந்த உம்மத்தின் மீது பெருமானாருடைய பெரிய மஹப்பத் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ரொம்ப கவலையா உட்கார்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். சஹாபாக்கள் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், ரப்பி இன்னஹுன்ன அضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. யா அல்லாஹ், இந்த மக்கள் என்னுடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்களை செஞ்சுட்டாங்க, வழிகெடுத்துட்டாங்க. فمن تبعني فإنه مني, யார் என்னை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், அதாவது அவங்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துடணும். அவன் அசானி ஃபைன்னக கஃபூருர் ரஹீம், யார் எனக்கு மாறு செய்தார்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க நான் உன் பொறுப்புல விட்டுடுறேன். ஃபைன்னக கஃபூருர் ரஹீம், நீ மன்னிக்கக்கூடியவன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு செய்த துஆவை பெருமானார் ஓதி காட்டினார். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினார். இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், நீ எந்த கலிமாவை இவர்களுக்கு எத்தி வைக்க சொன்னாயோ அதைத்தான் நான் எத்தி வச்சேன். இவர்களாக என்னை தவறாக புரிந்து கொண்டு வரம்பு மீறி என்னை புகழ்ந்து என்னை இவர்கள் கடவுளாக்கி விட்டார்கள். எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. யார் நான் சொன்னதை கேட்டு ஈமான் கொண்டார்களோ அவங்கள நீ மன்னிச்சுற பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அத்திபும் ஃபைன்னஹும் இபாதுக், நீ அவர்களை வேதனை செய்தால் ஃபைன்னஹும் இபாதுக், அந்த உரிமையும் உனக்கு இருக்குதுன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டி அழுக ஆரம்பிச்சார். அனைத்தும் அறிந்த ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்திலே சொன்னார், என் ஹபீப் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவருடைய என்ன செய்தி கேட்கலாம். ஜிப்ரீல் வந்தார். நாயகனே, தங்கள் அழுகைக்கான காரணத்தை அல்லாஹ் விசாரித்து வர சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என் உம்மத்தினுடைய விஷயத்தை தவிர்த்து நாங்கள் எதுக்காக அழுக முறைங்களா? என் உம்மத்தை தவிர்த்து வேறு என்ன விஷயங்களுக்காக நான் அழுதுவிட போகிறேன்? எல்லாம் என் உம்மத்தை நினைச்சுவாங்க. என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்னவாகுமோ என்று நான் அழுது கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் சென்றார்கள் சுபை, யா அல்லாஹ், பெருமானாருடைய இந்த கவலை தான் அவர்களுடைய அழுகைக்கான காரணம் என்று சொன்னபோது அல்லாஹ் தஆலா சொன்னான்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அவர்களுடைய உம்மத்திலே ஒவ்வொரு முஃமின்களுக்கும் அவர்களுடைய வஃபாத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் வரை தௌபாவினுடைய வாசலை நான் திறந்து வைப்பேன். ஒரு வருடத்திற்கு முன்னால் அவர்கள் தௌபா செய்துவிட்டால் அவங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிச்சிருவேன். ரசூலுல்லாஹ்வுக்கு பஷாரத்தை சொல்லுங்க, சுப செய்தி சொல்லுங்கள், சந்தோஷமான இந்த செய்தியை சொல்லுங்க. நல்லா ஜிப்ரீல் வந்து சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டுவிட்டு சொன்னாங்க, இல்ல நான் பொருந்திக்க மாட்டேன், நான் இஷ்டப்பட்டுக்க மாட்டேன், எனக்கு இந்த டீல் பிடிக்கல. பெருமானார் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாங்க. ஜிப்ரீல் மீண்டும் போனாங்க, இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு திருப்தி இல்லையா. சரி, ஒரு மாதத்திற்கு முன்னால் வரை ஒவ்வொரு முஸ்லிமினுடைய தௌபாவின் வாசலை நான் திறந்து வைக்கிறேன். மௌத்தா போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால யா அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு நான் உள்ளார்ந்து கேட்டுட்டான்னு சொன்னா அவன் நான் முழுசா மன்னிச்சிருந்தேன்னு சொல்லி அனுப்புறான். பெருமானார் இல்ல நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். ஒரு வாரத்திற்கு முன்னால் பெருமானார் பொருந்திக் கொள்ள முடியாது என்றார். ஒரு நாளைக்கு முன்னால், ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் பெருமானார் பொருந்திக் கொள்ள முடியாது என்று சொன்னார். கடைசியாக நாயகத்தினுடைய விருப்பத்தை புரிந்து கொண்ட ரப்பர் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியிலே சொன்னான், நாயகமே, உங்களுடைய உம்மத்தின் ஒவ்வொரு நபர்களுடைய உயிரும் அவர்களுடைய தொண்டை குழியில் ஊசலாடுகிற வரை அவர்களுக்கான தௌபாவின் வாசலை நான் திறந்து வைத்து விடுகிறேன் என்று சொன்ன போதுதான் நான் இப்பொழுது பொருந்திக் கொண்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்தவர்களைப் போல நீ அதாவது செஞ்சா செஞ்சுக்கோ, அந்த உரிமை உனக்கு இருக்குது, நீ மன்னிக்கிறதுனா மன்னிச்சுக்கோ, அந்த உரிமை உனக்கு இருக்கிறது, அல்லாஹ்ட்ட விட்டுறாம இந்த உம்மத்தை விட்டு கொடுத்து விடாமல் கடைசி வரை ரப்பினுடைய முத்தானையை பிடித்து உம்மத்திற்காக போராடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விட்டு கொடுக்கிறே ரசூலுல்லாஹ், விட்டு கொடுக்கிறே இந்த உம்மத்தை, யாரா நீ பார்த்துக்கோ, நீ என்ன பண்றீங்க பண்ணிக்கோன்னு இப்ராஹிம் ஒரே சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்த இல்ஹாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்த இல்ஹாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரഊஃபுன் ரஹீம் என்ற தன்னுடைய பெயரை சூட்டி அல்லாஹ் அழகு பார்ப்பதற்கு பின்னால் அவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இல்ல ஒத்துக்க மாட்டேன். காலிலிருந்து எடுக்கப்படுகிற ரூஹ் தொண்டைக்குழிக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்த கண்ணு மூடிடும், பார்வை நிலையுற்றி விடும். அதுவரைக்கும் ஒரு பூமியை யாருடைய பாவத்தை மன்னிச்சுன்னு உள்ளார்ந்து கேட்டுவிட்டால் நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆயத்தை வர்ணித்து வச்சான். வஸௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்பா, நாயகமே, அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு தருகிற இந்த சுப செய்தி நிச்சயமாக நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்று சொல்லித்தான் இந்த சுப செய்தி அல்லாஹ் பெருமானாருக்கு சொன்னார். வீட்டுக்குரிய பாருங்கள், சரி, ஒரு முஃமினுக்கு தௌபா செஞ்சுதான் என்ன செஞ்சிடும், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் இல்லையா. அரஃபாவினுடைய தினத்தன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் யார் யாரெல்லாம் துஆ செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களும் முழுமையாக மன்னிக்கப்படும் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார். ஷைத்தான் இந்த உலகத்துல 4 நேரங்களில் என்ன செஞ்சிருக்கான், தலையில மண்ணாட்டி போட்டிருக்கிறான். ஹதீஸ் வருது. அதில் மிக முக்கியமான ஒரு தருணம், என்னைக்கு வந்த அல்லாஹ் தஆலா அரஃபாவினுடைய அந்த நாளை ஹாஜிகளுக்கு ஒரு வணக்க வழிபாடுக்குரிய நாளாக ஆக்கினானோ அன்னைக்கு ஷைத்தான் தலையில என்ன செய்யறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அரஃபாவில் சஹாபாக்கள் எல்லாம் துஆ செய்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதோ ஷைத்தான் தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது என்று தன் தலையிலே மண்ணை எண்ணி போட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா கடைசி வரைக்கும் இவன் எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்கிற அந்த முயற்சி. ஒரு ஹஜ்ஜில் போய் அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா 5 பிறந்த பாலகரை போல, 5 பிறந்த குழந்தையை போல அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சு அவன் பரிசுத்தப்படுத்தியிருக்கான். ஷைத்தான் தலையில மண்ணள்ளி போட்டு என்னுடைய 20, 30, 40 ஆண்டு காலங்கள் அதனுடைய சிரமங்கள் எல்லாம் வீணாகி விட்டது என்று அவன் என்ன செய்கிறான், விளக்குகிறான். ஹதீஸ்ல வருது, அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று ஒருத்தன் அல்லாஹ் என்னையெல்லாம் மன்னிப்பானான்னு ஒருத்தன் சந்தேகப்பட்டால் அதை விட பெரும்பாவம் எதுவும் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவில் இருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு அந்த சந்தேகமே வந்துடக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த கை தூக்கிட்டு அரஃபாவில் இருந்து கை தூக்கிட்டா அல்லாஹ் மன்னிச்சுவான். எந்த சந்தேகமும் உனக்கு அல்லாஹ் மேல வந்துடக்கூடாது. சந்தேகம் வந்தால் அல்லாஹ் என்ன மன்னிப்பானான், சந்தேகம் வந்தா அவனை விட பெரும்பாவி இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட ஒரு மஃபிரத்தை பெற்று தரக்கூடிய ஒரு இடம் அரஃபாவுடைய இடம்.
எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிற அந்த இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னாலும் பெருமானார் ஹஜ் செய்யக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் பெருமானாரை கவனிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் ஒரு கவலை இருந்துகிட்டே. அரஃபாவில் அந்த கவலை பெருமானார் இடத்தில் இருந்தது, மினாவிலேயும் அந்த கவலை பெருமானார் இடத்தில் இருந்தது. ஒரு சந்தோஷமா ரசூலுல்லாஹ் இல்லை. முஸ்தலிஃபாவிலே போய் தங்கியதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் இருந்து வெளியே வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு முக மலர்ச்சி. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப கவலையா இருந்த மாதிரி தெரிஞ்சது, இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சிந்தனையை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரஃபாவுல ஒரு முஃமின் ரப்பிடத்துல கையேந்திருக்கான்னு சொன்னா எல்லா பாவங்களையும் ஒரு முஃமினுக்கு மன்னித்து தருகிறாங்க. ஆனா ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கிற பாவத்தை அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அடியானுக்கு அவனுக்கு செய்கிற பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் அது அந்த அடியான் மன்னிக்காத வரை, அநீதி இழைக்கப்பட்டவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறது இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். என் உம்மத்தில் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் யாராவது ஒருவர் ஆகிரத்திலே போய் நின்று கொண்டு உலகத்தில் இவன் எனக்கு செய்த அநீதிக்கு, உலகத்தில் இவன் என்னை சங்கடப்படுத்தியதை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அநீதி இழைத்தவன் என் உம்மத்திலிருந்து ஒருவர் நரகத்திற்கு போய் விடுவானே என்ற கவலையில் நான் இருந்தேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சேன், யா அல்லாஹ் அவனோ நரகத்துக்கு போயிடாம நீ பாதுகாக்கணும், அவனையும் எப்படியாவது மன்னிச்சான். ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையை பாருங்க, சாதாரண அவனையும் நீ எப்படியாவது மன்னிச்சிடணும். அல்லாஹ் அரஃபாவுல வச்சு துஆ கேட்டேன், அல்லாஹ் அதை கபூல் செய்யல. மினாவில் வைத்து கேட்டேன், அல்லாஹ் கபூல் செய்யல. இறுதியில் அனைத்தும் அறிந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்தலிஃபாவுல அவனே எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். நாயகமே, உங்களுடைய கவலை தீர வேண்டுமானால் நான் இப்படி செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு ஒரு காரியத்தை, ஒரு சுப செய்தியை சொன்னான். அதை கேட்டதற்கு பிறகுதான் என்னுடைய உம்மத்தின் மீது உண்டான அந்த கவலை எனக்கு கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்றார்கள். அல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளில் அநீதி இழைத்தவன், இழைக்கப்பட்ட முஸ்லிம் ரப்புக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள். அநீதி இழைத்தவன், அவரை அநீதி இழைக்கப்பட்டவன் சொல்லிடுவான், இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், என்னை உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்திதான் நான் மன்னிக்க மாட்டேன், அவன் மீது நரகவாசியமாகி விடும். அப்பதான் என்ன செய்வானா, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நான் என்ன செய்வேன், சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை காட்டுவேன், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு அந்த மாளிகையை காண்பித்து நான் சொல்லுவேன், உன் சகோதரனை மன்னிப்பதற்கு பரிசாக அந்த மாளிகையை நான் உனக்கு தருகிறேன், பொருந்திக் கொள்கிறாயா என்று கேட்பேன். யாருக்கு தான் சொர்க்கத்தினுடைய மாளிகை வேண்டாம்? அந்த அடியான் எனக்கு அதை தந்துவிடு ரஹ்மானே, நான் என் சகோதரனை மன்னித்து விடுவேன் என்று அவன் சொல்லி விடுவான். ரெண்டு பேரையும் மன்னிச்சு நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன். அல்லாஹ் ஒரு வழியை சொன்னான், அந்த வழியை கேட்டதற்கு பிறகு என்னுடைய மனமெல்லாம் சாந்தமடைந்து விட்டது என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்தினுடைய ஒரு தனி நபர் நரகத்திற்கு செல்வதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார். ரசூலுல்லாஹ் தாய்க்கு ஹரீஸுன் அலைக்கும், உங்களுக்கு அந்த முஃமின்களுக்கு ஏற்படுகிற சிரமங்களை பெருமானார் தாங்கிக் கொள்ள முடியாது இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அந்த சிந்தனை சதா இந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய கூட இந்த உம்மத் அழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வாணியை சொல்ற மாதிரி இருந்தா, பொண்ணு பார்த்ததுக்கு பிறகு புது மாப்பிள்ளை என்ன வேலை செஞ்சாலும் மைண்ட்ல பொண்ணை பத்தி ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா? யார்த்த மட்டும்தான் எவ்வளவு பொண்ணு பார்த்துட்டு சொன்னாரு, அல்லது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா புது மாப்பிள்ளைக்கும் புது பொண்ணுக்கும் தன் கணவனின் மீது, தன்னுடைய மனைவியின் மீது என்ன வேலை செஞ்சாலும் ஒரு தனி கவனம் இருந்துகிட்டே இருக்கும். பொண்டாட்டியை பார்க்கணும், போகணும், புருஷனை பார்க்கணும், இருக்குமா இல்லையா? அதை விட அதிகமான சிந்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாயகமே எனக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம ஃபில் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவை நீ மன்னிப்பாயா, மா தகத்தம மின் தப்பிஹா வ மா தஅخر வ மா அஅலனத் வ மா அஸ்ரத். யா அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளிரங்கமான உள்ரங்கமான செய்த எல்லா பாவங்களையும் ஆயிஷா அவர்கள் மன்னிச்சுட்டார். அம்மாவை துஆ செஞ்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய தலையை மடியில வச்சு குனிஞ்சு சிரிச்சு சிரிச்சு சார் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. சொல்லிக்கு தாவதி ஆயிஷா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா நான் செஞ்ச இந்த துஆ உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை தருதா? ஆமா யா ரசூலுல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அப்படி கேட்டிருக்கு.
என்னுடைய மகபரத்தை ஏற்படுத்தி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே, இவ்வளவு பெரிய ஒரு துவா, நான் பாக்கியமானவள் தானே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, என் உம்மத்துக்கு ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைக்கு பிறகு அவர்களுடைய பாவத்திற்கு நான் மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மத்துக்கு ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன் ஆயிஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மஹப்பத்துடையவர்களாக இருந்தார் இந்த உம்மத்தில். என்ன ஒரு அக்கறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் தன்னுடைய தொண்டர்களின் மீது அதீத அக்கறை கொண்ட ஒரு சமுதாய தலைவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் காட்ட முடியாது. தன்னுடைய உச்சகட்ட இன்பத்திலேயும் இந்த உம்மத்தை பெருமானார் மறக்கவில்லை, தன்னுடைய உச்சகட்ட துன்பத்திலேயும் பெருமானார் இந்த உம்மத்தை மறந்ததில்லை. மனிதனுடைய இயல்பு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாயிட்டான்னு சொன்னா தனக்கு உபகாரம் செய்தவர்களை அந்த சந்தோஷத்திற்கு தான் வருவதற்கு காரணமாக இருந்தவங்கள குறைந்தபட்சம் கொஞ்ச நேரமாவது மறந்துடுவான். மனிதன் அல்லது இக்கட்டான ஒரு துன்பத்துல போய் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தன்னை தன்னுடைய சிரமத்தை நீக்கிறது தான் அவனுடைய சிந்தனை இருக்குமே ஒழிய அடுத்தவங்களை பத்தி சிந்தனை அவனுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த மனிதனுடைய இயல்பு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உச்சகட்ட இன்பத்திலேயே இந்த உம்மத்தை உச்சகட்ட துன்பத்திலே இந்த உம்மத்தின் மீது பெருமானாருக்கு ஒரு தனி கவனம், ஒரு அக்கறை. உலகத்தில் இருந்து உச்சகட்ட இன்பம். உலகத்தில் நாம் பெரிய இன்பமா நினைக்கிறது சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, கணவனும் மனைவியும் உடல் ரீதியாக சேர்ந்த அந்த தாம்பத்தியத்தினுடைய இன்பம் அதுதான் இருக்கிறதுலேயே உச்சகட்ட இன்பம். அதுக்கு சிற்றின்பம்னு தனியில ஒரு பேர் இருக்குது தமிழ்ல, சிற்றின்பம் என்று சொல்வார். அந்த இன்பத்திற்கு நேராக உலகத்தில் எதுவும் இல்லை என்று சொல்வார். வல்ல இன்பம். இன்பம்னு சொன்னா சலிக்க கூடாது, இன்பம்னு சொன்னா சலிக்க கூடாது, அதுதான் பேர். துன்யாவினுடைய எந்த காரியங்களும் சில நாட்கள்ல சலிச்சுக்கிறது, அதான் யதார்த்தம். துன்யாவில் மதாஇ துன்யா கலீல், துன்யாவினுடைய சுகபோகங்கள் ரொம்ப கம்மிங்க. நீ எவ்வளவு பெரிய பேரின்பம்னு நினைச்சு ஒன்று அனுபவிச்சாலும் 2 நாள் 3வது நாள் எவ்வளவு அழகான மனைவியாக இருந்தாலும் 1 மாசம் 2 மாசம், அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு கவனமும் ஒரு சிந்தனையும் அந்த ஒரு ஆர்வமும் இருக்கிறது இந்த 2 மாசம் கழிச்சு. என் மனைவி மீது உயிரே வைத்திருக்கிறேன், காதலிக்கிறேன் என்கிறான். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த காதல் அப்படி குழந்தை மேல மாறி, நான் உயிருக்குயிரான தாயை நேசிக்கிறேன். வஃபாத் ஆயிட்டா அடுத்த 2வது நாள் 3வது நாள்ல கடையில் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட போயிடுறான். உலகத்தில் மனிதன் பேரின்பம் என்று எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அவை அனைத்தும் சிற்றின்பங்கள், ஒன்றுக்கும் ஆகாது. துன்யாவில் நீங்க எது வேணும்னாலும் எடுத்து பாருங்க. ஒரு நோன்பாடு நோன்பு வச்சிருக்கும் போது அவர்கிட்ட கேளுங்களேன், இஃப்தாருக்கு என்னென்ன வேணும். ஒரு 3 ஜூஸ் சொல்லுவாரு, 4 வடை, இதில் 6 வடையா வச்சிருக்கு. வேற என்ன வேணும்? புட்டிங் வச்சிருக்கு, அது வச்சிருக்கு, இது வச்சிருக்கு, அந்த பட்டை வைங்க, இந்த பட்டை வைங்க, எல்லாம். ஒரு கிளாஸ் தண்ணி தொண்டைக்கு கீழே இறங்கணும்னு எல்லாத்தையும் ஒதுக்கிடும். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் ஜூஸ் தொண்டைக்குள்ள போயிருச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் ஒதுக்கிடும். துன்யாவும் அப்படித்தான். எதையெல்லாம் நாம் பேரின்பம் என்று நினைக்கிறோமோ அவை அனைத்தும் சில மணி நேரங்களில் சில நாட்களில் அந்த மனிதனுக்கு அது சலித்து விடுகிறது. எதுதான் இந்த உலகத்தில் பேரின்பம் அப்படின்னு சொன்னா 50, 60, 70 ஆண்டு காலம் எந்த ரப்பை நாம் பார்க்காமல் சஜ்தா செய்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக வேண்டி நாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோமோ, யாருக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ, யாரை பயந்து தனிமையிலேயும் நாம் பாவம் செய்யாமல் தவிர்த்து வாடுகிறோமோ அந்த அல்லாஹ்வை பார்ப்பதுதான் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களிலேயே பேர். அல்லாஹ் பார்க்கிறது சாதாரணமான செய்தி அல்ல. இல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா, யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்து ரப்பிடத்திலே பரிசுத்தமாக போகிறார்களோ, இல்லதீன அஹ்ஸனு அல் ஹுஸ்னா, அவர்களுக்கு ஹுஸ்னாவும் இருக்கிறது, வ ஸியாதா, கூடுதலாக இன்னொரு பரிசு இருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. ஹுஸ்னானா என்ன? சொர்க்கம் கிடைக்கும். வ ஸியாதா, கூடுதல் பரிசு என்பது
ரப்பினுடைய அந்த வரக்கத்தான ஒரு பார்வை லிகாவுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பேர். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள் என்றார்கள். சஹாபாக்களுக்கு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. சஹாபாக்கள், என்ன சொல்றீங்க? அல்லாஹ் பார்ப்போம். ஆமா பார்ப்போம். பௌர்ணமி இரவன்று வானத்தில் எந்த நேர கூட்டங்களும் இல்லாமல் இருக்கிற போது அந்த நிலவை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படுமா என்று கேட்டார்கள். இல்லை நாயகமே. அந்த நிலவை பார்ப்பதில் ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படுமா என்றார்கள். இல்லை நாயகமே. அதுபோல உங்களுடைய ரப்பை நிலை ஆகிரத்தில் பார்ப்பீர்கள் என்றார்கள். அல்லாஹ்வை பார்க்கிற அவனுடைய லிகாவிற்காக வேண்டி இறைநேசர்கள் மக்களின் உலகத்தில் சொர்க்கத்திற்காக அமல் செய்கிறவங்க சொர்க்கத்தை தாண்டிய இன்பம் அல்லாஹ்வுடைய லிகா, அவருடைய சந்திப்பு என்பது ஹதீஸில் வருகிறது. சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போனதற்கு பிறகு, சொர்க்கவாசிகள் எல்லாம் சுவனத்திற்கு போனதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளையும் நரகவாசிகளையும் அழைப்பான். இரண்டு நபர்களும் அவர்களுடைய கரையின் ஓரத்திற்கு வருவார்கள். அல்லாஹ் மரணத்தை அழைப்பான். மரணம் ஒரு ஆட்டினுடைய உருவத்தில் கொண்டு வரப்படும். அல்லாஹ் அந்த மரணத்தை எல்லோருடைய கண்ணுக்கு முன்னாலே வருவான். இனிமே இந்த காலத்திலேயே நீங்கள் மரணமடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான், நல்லா இருக்கிறீங்களா, சலாபத்தா இருக்கிறீங்களா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டலாம், எல்லாத்தையும் அடைச்சுக்கிட்டீங்களான்னு கேட்பான். அல்லாஹ் அதுக்கு மேல என்ன இருக்கு? நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்தாய், சொர்க்கத்திலே எங்களை குடியமரச் செய்தாய், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எங்களை இருக்கச் செய்தாய், நபிமார்களோடு எங்களை அமரச் செய்தாய், இதை விட வேறு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் எடுத்து சொர்க்கவாசிகள் சொல்லும் போது, இந்த இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்து பாக்கி இருக்குன்னு சொல்லுவோம். சில கிதாபுகளில் பார்க்கப்படுகிறது, நீங்க உங்களுடைய ஆலிங்கிற இடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. இன்னொரு பரிசு பாக்கி இருக்குது, ஒரு கிஃப்ட் பாக்கி இருக்குது, உங்களுடைய சமூகத்தினுடைய ஆலிங்கிற இடத்திலே போய் செல்லுங்கள். அதுவாக திக்கிறேன் கொடுத்துள்ளாங்க. அங்கேயும் ஆலிம்கள் தேவைப்படுவார்கள் என்கிறார்கள் மார்க்க. ஆலிம்கள் சொல்வாங்க, சொர்க்கத்தை விட உயர்ந்த லிகாவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பு, அல்லாஹ்வை பார்க்கிற அந்த தருணம், அல்லாஹ் தனக்கு சொர்க்கவாசிகளுக்கு இடையில இருக்கிற 70,000 திரைகளை அல்லாஹ் அகற்றுவான். சொர்க்கவாசிகள் சில ஹதீஸ்களில் இப்படி வருது, 40 ஆண்டுகள் அல்லாஹ்வை பார்த்த மாத்திரத்தில் நின்று விடுவார்கள் சொர்க்கவாசிகள். அந்த பேரழமிக்க ரப்புல் ஆலமீன் அவனை பார்க்கிற அந்த லிகா, அந்த ருயத், 40 வருஷம் சிலைகளை போட்டு நின்று விடுவார்கள் சொர்க்கவாசிகள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 2 வசனங்களை அடுத்தடுத்து பேசுகிறார். வஸீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுபரா, நரகத்திற்கு பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள் இழுத்துக் கொண்டு வரப்படுவார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நல்லவர்கள் செய்த தக்வாதாரிகள் சொர்க்கத்திற்கு இழுத்துக் கொண்டு வரப்படுவார்கள். நரகத்துக்கு போனா போக மாட்டாங்க, நரகத்துக்கு போனா ஓடி போயிடுவாங்க, போக மாட்டாங்க, எல்லாம் பயப்படுவாங்க. அதனால அவங்க இழுத்துக்கிட்டு தான் போயா வேண்டியது. அந்த வசனம் நமக்கு விளங்குகிறது. சொர்க்கவாசிகள் தக்வாதாரிகள் ஏன் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்ல வேண்டும்? வஸீகல் லதீன தக்கௌ ரப்பஹும் மினல் ஜன்னதி ஸுமரா, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த இறைச்சமுடையவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள். எதுக்கு இழுத்துக்கிட்டு போகணும்? முஃபஸ்ஸிரீன்கள் அங்கே விளக்கம் தருகிறார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, சொர்க்கத்திற்கு தன்னுடைய மனைவிமார்கள் ஊர்வீகளை எல்லாம் பார்த்து பல ஆண்டுகள் அங்கேயே அந்த அழகை ரசித்துக் கொண்டு நின்று விடுவார்கள் ஆண்கள். ஹதீஸில் வருது, அல்லாஹ் தஆலா தன் திரைகளை எல்லாம் விலக்கி தன்னை சொர்க்கவாசிகளுக்கு காட்டியதற்கு பிறகு அல்லாஹ்வை பார்த்து அப்படியே சொர்க்கவாசிகள் நின்று விடுவார்கள். சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு கசந்து போய்விடும். அப்புறம் சொர்க்கத்துக்கு போங்கன்னா போக மாட்டாங்க. அல்லாஹ்வை பார்த்த பிறகு சொர்க்கத்துக்கு போங்கன்னா இல்ல, சொர்க்கம்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வஸீகல் லதீன தக்கௌ ரப்பஹும் மினல் ஜன்னதி ஸுமரா, அந்த இறைச்சமுடையவர்கள் சொர்க்கத்தின் பால் இழுத்துச் செல்லப்படுவார்கள். போங்க, அடுத்த வரலாம், போங்க போங்கன்னு சொல்லி நடக்குமார்கள். இழுத்துக் கொண்டு சொர்க்கவாசிகளை சுவனத்திற்குள்ளே கொண்டு வருவார்கள். நீத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கிற இன்பங்களிலே எல்லாம் பேரின்பம் அல்லாஹ்வை பார்க்கிற அந்த தருணம். சொர்க்கவாசிகள் அதற்காகத்தான் அமல் செய்கிறார்கள். அந்த ரப்பை பார்ப்பதற்காக, அவனுடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு, தரிசிப்பதற்காக வேண்டித்தான் இத்தனை தொழுகைகளும், இத்தனை நோன்புகளும், இத்தனை தஹஜ்ஜுதுகளும், இத்தனை சஜ்தாக்களும்,
இத்தனை தான தர்மங்கள் அனைத்தும் ரப்பினுடைய அந்த ஒருவருடைய திகாவிற்காக அந்த பேரின்பம் பெருமானாருக்கு கிடைக்கிற போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பார்க்கிறார். மிஅராஜுடைய இரவில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தன்னுடைய தர்பாருக்கு பெருமானாரை அழைத்து வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அர்ஷுக்கு முன்னால் அவருடைய தர்பாருக்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான், ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى. என்னுடைய ஹபீபும் நாம் எவ்வளவு நெருக்கமாக இருந்தோம் என்று சொன்னால் ஒரு வில், ஒரு அம்பு, ஒரு வில்லினுடைய அந்த தூரத்தின் அளவிற்கு பெருமானார் நெருங்கி வந்தார்கள். எவ்வளவு பெரிய வாக்கியம் பெருமானாருக்கு கிடைத்தது. இந்த உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் எந்த படைப்புக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு. 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ் பெருமானாரை அழைத்துக் கொண்டு போய் வெளிப்படுத்தினார். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு உள்ள வர்றாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்லுகிறான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, நாயகமே உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாவதாக என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரப்பே, உன்னுடைய சலாம் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய உம்மத்தின் எல்லா நல்லடியார்களுக்கும் உன்னுடைய சலாம் வேண்டும் என்று அப்பை சந்திக்கிற அந்த பேரின்பத்தின் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை நினைத்து பார்க்கிறார். தனியாக ஓதுறாங்க, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அந்த கவனம், அந்த அக்கறை. 50 நேர தொழுகைகள் இல்லை, என் உம்மத்து தாங்காது, பலகீனமானவர்கள், குறைச்சுட்டார் 5 நேரமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைத்தார்கள். உச்சக்கட்ட இன்பத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை என்ன செய்தார், வளர்க்கிறார். அதே போல உச்சக்கட்ட துன்பத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை வளர்க்கிறார். உலகத்தில் உச்சக்கட்ட துன்பம் எது இருக்க முடியும்? உலகத்தில் பேரின்பங்கிறது அல்லாஹ்வை சந்திப்பது மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் இருக்கிறதுலேயே சரிக்காத இன்பம். எத்தனை தடவை அல்லாஹ்வை பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறது. நம்முடைய திருமணமான முதல் நாள் மனைவியை பார்க்கக்கூடிய அன்பு அடுத்தடுத்த நாட்கள் இருக்கலாம். கொஞ்சம் மனிதனுடைய இயல்பு அதுதான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதல் நாள் பார்ப்பதை போன்றே எல்லா சொர்க்கவாசிகளும் எல்லா காலங்களிலும் பார்ப்பார். அது பேரின்பம். அதே போல உச்சக்கட்ட துன்பம் எதை சொல்ல முடியும்? யாரையாவது நீங்க என்ன வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்குன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி வாழ்க்கையில் நடந்த நான் இந்த சிரமப்பட்டேன், அந்த சிரமப்பட்டேன், அப்படி ஒரு நோய் எனக்கு வந்துச்சு, கஷ்டப்பட்டேன் என்றெல்லாம் சொல்வதை பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுறது, சிரமப்படுறது சக்கராத்தினுடைய நேரத்தில் என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத்துங்கிறது சாதாரணமானது இல்லை. ரசூலுல்லாஹ் அடிக்கடி துஆ செய்ய சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்துல் மௌத். யா அல்லாஹ், சக்கராத்துடைய வேதனையை எங்களுக்கு லேசாக்கித்தான் ரசூலுல்லாஹ் துஆ செய்ய சொன்னாங்க. எங்களுக்கு மௌத் சக்கராத், துன்யாவில் மரணமாகக்கூடிய சமயத்தில் நாம் சக்கராத்து வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அது ஒரு சிரமமான நேரம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியாக நடந்து போகிற போது ஒரு கபர், ஒரு மண்டரை இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் உதாரணத்தில் கேட்டாங்க, யார்தான் இந்த கபரில் இருக்கக்கூடிய அவரிடத்திலே பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சொன்னான், என் பேரை சொல்லிட்டீங்க, அவர் கூப்பிடுங்க, வருவார். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு, பெயரை கொண்டு நீ எடுத்துப்பாயாக என்று அவர் உத்தரவிட்டார். அந்த கபருக்குள்ளே எழுந்த மனிதர் உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. அவர் பேரை சொன்னார். நீ யாரு? நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவர். இந்த துன்யாவில் நீ என்னவா வாழ்ந்த? நான் இந்த சமூகத்திற்கு ஒரு அரசனாக நான் இருந்தேன். என்னுடைய அந்த நேரத்தில் இந்த நபி உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டிருந்தார் என்று எல்லா வரலாறையும் சொல்றாரு. நீ எப்போ மௌத்தா போன? நான் மௌத்தா போய் ஒரு 100 வருஷம் இருக்குன்னு சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ஒரு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டால், நபி அவர்களே, என்னை ஏன் மீண்டும் எழுப்புவீர்கள்? என்னை ஏன் திரும்ப நீங்க கபரிலிருந்து எழுப்புறீங்க? என்னுடைய சக்கராத்தினுடைய அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த வலியின் கசப்பு இன்னவரை என்னுடைய உடலில் இருந்து நீங்காத போது மறுபடியும் ஒரு மரணமா எனக்கு என்று அவர் ஆதங்கப்பட்ட வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று சொல்லியிருந்தார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மையத்தின் மீது சூடான தண்ணீரை ஊற்றிடாதீங்க, குளிர்ந்த தண்ணீரை ஊற்றி விடாதீர்கள். காரணம், மையத்து புலம்பிக் கொண்டிருக்கிறது, கதறி கொண்டிருக்கிறது. இப்படிதான் என்னுடைய உயிர் என் உடலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய உடலெல்லாம் புண்ணாகி இருக்கிறது, தயவு செய்து என்னை சிரமப்படுத்தி விடாதீர்கள் என்று அந்த மையத்து புலம்பிக் கொண்டிருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதனாலதான் ஜனாசா மேல ரொம்ப சூடான தண்ணியை ஊற்றக்கூடாது, ரொம்ப குளிர்ந்த தண்ணியை ஊற்றக்கூடாது. ஏன்னா மையத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். சக்கராத்தினுடைய வேதனை அப்பத்தான் அனுபவிச்சுட்டு போயிருக்கு. இந்த உலகத்தில் சக்கராத்தினுடைய வேதனை எப்படிப்பட்டதுன்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லல. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சக்கராத்தினுடைய வேதனை முழுசா என்னால சொல்ல முடியல, ஆனாலும் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு விளக்குறேன். ஒரு மனிதரை அவருடைய 360 எலும்பு ஜாயிண்டுகளை ஒரே நேரத்தில் உடைச்சா என்ன வலி அவனுக்கு ஏற்படுமோ அதை விட கொடூரமான சக்கராத்தினுடைய வலி என்கிறார்கள். வேறு சில உலமாக்கள் ஒரே நேரத்தில் ஒரு 300 பேர் ஒருத்தர் அறிவாளால் வெட்டினால் என்ன வலி ஏற்படுமோ அதை விட கொடூரமாக மருந்தியெல்லாம் சொல்லுவாங்க. மரணத்தினுடைய சக்கராத்தினுடைய வேதனை அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்களா, ஒரு நல்லடியாருக்கு சக்கராத்தினுடைய வேதனை எப்படின்னு சொன்னா, ஒரு பாலில் விழுந்து விட்ட ஒரு முடியை எடுப்பதை போல எடுத்து அப்படி சாதாரணமாக வந்துடும். ஆனால் பாவியான ஒரு மும்மினுடைய முஸ்லீமுடைய உயிர் அல்லது ஒரு காஃபினுடைய உயிர் எடுக்கிறது தன்னுடைய சக்கராத்து எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு முள்மரத்தின் மீது ஒரு லேசான துணியை போட்டு விரட்டு இழுத்தால் எப்படி கிழிச்சு விட்டு அது வெளியே வருமோ அதே போல சில மக்கள் சொல்லுவார்கள், ஒருவருடைய வாயின் வழியாக முட்செடிகளை விட்டு பின் துவாரத்தின் வழியாக அதை இழுத்தெடுத்தால் என்ன வேதனையை அவன் அனுபவிப்பானோ அதை விட பல 100 மடங்கு வேதனை சக்கராத்தினுடைய நேரத்தில் வாஞ்சித்திருக்கிறார். சக்கராத்தினுடைய வேதனையுடைய சக்தி பெருமானாருக்கும் அந்த சிரமம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கும் சிரமம் இருந்துச்சு. ரொம்ப இக்கட்டான சூழல். துன்யாவுல மனுஷன் எல்லாத்தையும் மறந்துடும். அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த வேதனையில் தான் இருக்கும். சக்கராத்தில் படுத்திருக்கிறார். மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்தில் வருகிறார். கதவு தட்டப்படுகிறது. அதுக்கு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிறைய பேர் ரசூலுல்லாஹ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா மக்களும் வந்துட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் சிரமமா இருக்குது, அதனால கொஞ்ச நேரம் யாரையும் வர வேண்டாம் சொல்லுங்க அப்படின்னு சஹாபாக்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லிவிட்டு கதவு தாழிடப்படுகிறது, அடைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் மட்டும் உள்ளே இருந்துவிட்டு தன்னுடைய வலது கையால் தண்ணீரை தொட்டு முகத்தில் தடவி கொண்டே இருக்கிறார். ரொம்ப சிரமம், கடுமையான காய்ச்சல், தலைவலி, மரணப்படுக்கையில் பெருமாள். இந்த நேரத்தில் கதவு ஒரு ஆள் தட்டுறாங்க. கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது. அந்த நேரத்தில் உள்ளிருந்தவர்கள் பேசினாங்க, கதவு திறக்காதீங்க, உள்ள யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்து விட்டீர்கள், அவரை யாருடைய அனுமதிக்காக வேண்டியும் இந்த உலகத்தில் காத்திருப்பதில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை கேட்டபோது சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், வந்திருப்பது மாணவர் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கதவு திறக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்களா, ரூஹ் எடுக்கலாம் வந்தீங்களான்னு கேட்டாங்க. நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி உங்களை சந்தித்து வருவதற்காகத்தான் அனுப்பினார். தாங்கள் அனுமதி கொடுத்தால் மட்டும் தங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நாயகமே, தாங்கள் அனுமதித்தால் நான் எடுத்துக்கொள்வேன், இல்லை என்றால் தங்களுக்கு சலாமை எத்தி வைத்துவிட்டு திரும்பிவிட வேண்டும் என்று ரொம்ப உத்தரவிட்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, இல்லை, ரஃபீகுல் அலா, ரஃபீகுல் அலா, நான் என்னுடைய நேசரிடத்திலே செல்ல வேண்டும், எங்களுடைய உயிரை தாராளமாக கைப்பற்றுகிறேன் அனுமதிக்கிறார்கள். இதற்கு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் மிகுந்த கண்ணியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான அந்த ரூஹை கைப்பற்ற ஆரம்பிக்கிற போது பெருமானார் புலம்ப ஆரம்பித்தார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத்து, இன்னலில் மௌத்தி சக்கராத்து. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவ்வளவு கடுமையாக இருக்கிறது, இவ்வளவு வேதனையாக இருக்கிறது. வரலாற்றிலே வருகிறது, அல்லாஹ் தஆலா கியாமத்தை அடிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் எல்லோருடைய உயிரை எடுத்தவன் இல்லையா, மலக்குமார்கள் வச்சு எல்லா உயிரையும் அல்லாஹ் எடுத்துவான், எல்லோரையும் எடுப்பான். கடைசியில் அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் இஸ்ராயீல் மட்டும் இருப்பான். அல்லாஹ் ஜிப்ரீலுடைய உயிரை எடுத்து சொல்லுவான், எடுத்துக்குவான். கடைசியில் இருக்கிறது யார் மட்டும்? அல்லாஹ்வும் இஸ்ராயீல் மாணவர் மட்டும் இருப்பார். அல்லாஹ் சொல்லுவான், உங்க உயிரை கொடுத்துருங்க. வரலாற்றிலே ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், இஸ்ராயீல் தன்னுடைய உயிரை குறுகுகிற சமயத்தில் ஏற்படுகிற அந்த வழியை பார்த்து சொல்வாங்க, இப்படி ஒரு கொடூரமான வேதனை இருக்கும் என்று முன்பே எனக்கு தெரிந்திருந்தால் யாருடைய உயிரை கொடுத்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். என்ன ஒரு கொடூரமான வழி அந்த நேரத்தில் நடக்கும். அல்லாஹ் சொன்னதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிமுடைய உயிரை ஆத்மாவை கைப்பற்றுகிற சமயத்தில்
எனக்கு ஏற்படுகிற வருத்தத்தை போல வேறு எந்த நேரத்திலேயும் நான் வருத்தப்படுவதில்லை என்று அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வேற எந்த விஷயமும் எனக்கு தடுமாற்றத்தை தராது. ஆனால் தடுமாற்றம்னா அல்லாஹ்வுக்கு தடுமாற்றம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகம் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறான், ஒரு மும்மியுடைய உயிரை கைப்பற்றுகிற நேரத்தில் எனக்கு ஏற்படுகிற வருத்தத்தை தவிர நான் எதுவும் பெருசாக வருத்தப்படுறது அவ்வளவு கடுமையான வலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் கடுமையான சங்கடத்தை அனுபவிக்கிறார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். உச்சகட்ட துன்பத்தில் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, ரப்பே ரப்பே என்னுடைய இந்த சமூகம் பலகீனமான சமூகம், என்னுடைய இந்த உம்மத்து பலகீனமானவர்கள், அவங்களால் இந்த சக்கராத்தை நான் தாங்கிக்க முடியாது ரப்பே. அதனால என் உம்மத்திற்கு கொடுக்கிற அந்த சக்கராத்தினுடைய வேதனைகளை எல்லாம் சேர்த்து எனக்கே தந்து விடுற ரஹ்மானே, என் உம்மத்தை இந்த சக்கராத்தில் இருந்து பாதுகாப்பாயாக என்ற பெருமானாருடைய அந்த முணுமுணுப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அக்கறையை நமக்கு எடுத்துக்காட்டு. இந்த உம்மத்து ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னாலும் ஒரு சூழ்நிலை பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்ற சாதாரண வார்த்தை இல்லை. ஒரு மனிதனுடைய சக்கராத்தையே தாங்கிக்க முடியாத போது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எவ்வளவு கனமானது, எவ்வளவு கனமானது. பக்கத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய சிரமத்தை பார்த்துட்டு அல்லாஹ் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பேசாம அந்த வரிகளை எனக்கு தந்துவிடு என்ற போது பெருமானார் சஃபியாவின் பக்கம் தன் கண்ணை திருப்பினார்கள். ஏன் அப்படி துஆ செய்தார்? பெருமானார் கண்டித்தார், எவனாலும் அதை தாங்கிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உம்மத்தினுடைய எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் எனக்கே தந்துருவாங்க, நான் அனுபவிச்சுக்கிறேன், என் உம்மத்தை விட்டு துஆ செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கிறார். அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு வாதா கொடுத்தான், இந்த உம்மத்தில் அன்னோர்களுக்கு அவருடைய சக்கராத்துகளை நான் லேசாக்கி தருவேன் என்று வாதா கொடுத்தார். உச்சக்கட்ட துன்பம், ஒரு பெரும் போராட்டம், ஒரு கையமான பாதுகாப்பு. ஷைத்தான் வருவான், அந்த மூதாதையருடைய உருவத்துக்கு வருவான் என்றார் சொன்னதாக சக்கராத்துடைய. நான் ரெண்டு கடவுள் இருக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கிறேன். ஈசா நபியா உண்மையான இறைவன் சொன்னேன், இன்னைக்கு சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கேன். நீ அப்படி சொல்லு அப்படின்னு உசு பேசுவோம். யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லையோ அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி காஃபிராக மரணித்து விடுவார்கள். ஒரு ஈமானிய பெரும் போராட்டம் அந்த சக்கராத்துடைய நேரத்தில். ஒரு பக்கம் ஈமான பாதுகாக்கிறோம், இன்னொரு பக்கம் கடுமையான சக்கராத்துடைய வலி, கடுமையான தாகம். கடல் நீர் அனைத்தையும் குடித்தாலும் அந்த உயிர் போகிற மனிதனுக்கு தாகம் அடங்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிரமமான அந்த நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி உம்மத்தி கியாமத்துடைய நாளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை சேமித்து வைத்திருக்கிறார்கள் இந்த உம்மத்திற்காக. கியாமத்துடைய நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜ்தாவில் விழுந்துவார். நாயகமே, உங்களுடைய தலையை உயர்த்து, உங்களுக்கு என்ன வேண்டுமோ சல் நாயகமே கேளுங்க, உங்களுக்கு தந்துடுவேன். உம்மத்தை பாதுகாத்து செல்லுங்கள் நாயகமே, உங்கள் மீது யாருக்கு மீது நரகம் கடமையாக இருக்கிறதோ வாஜிபாக இருக்கிறதோ அவர்களை சுனத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஓடி போவார். ஒரு கூட்டத்தை நரகத்திற்கு சென்று விடாமல் பாதுகாத்து கொண்டு வந்து சொர்க்கத்தினுடைய வாயிலில் நிறுத்துவார். மறுபடியும் அண்ணாட்ட போவாங்க, மறுபடியும் சிந்தாவி விடுவார்கள். நாயகமே, தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள் தருகிறேன். மீண்டும் பெருமானார் கேட்பார்கள், யார் என்னுடைய உம்மத்தை என்ன மன்னிச்சிருக்கோம், நாயகமே மன்னித்து விட்டேன், அழைத்து கொண்டு வாருங்கள். பெருமானார் போவாங்க. அந்த காட்சியை கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய கற்பனைக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். மஹ்ஷர் பெருவழியிலே ஒரு உம்மத்திற்காக வேண்டி ஒரு தனி மனிதர் ரப்பினுடைய தர்பாருக்கு முன்னால் நீங்க இருக்கும் நரகத்திற்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது வைத்திருந்த அன்பை கடைசி அல்லாஹ் சொல்லுவான், யாருடைய கல்வில கடுகளவு ஈமான் இருக்கிறதோ நாயகமே அவர்களே நீங்கள் வெளியடைத்துக் கொள்ளுங்கள். என் உம்மத்துல ஒரு ஆண் நரகத்தில் இருக்கிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க, பெருமானார் செல்ல மாட்டார்கள். என் உம்மத்துல ஒரு ஆண் நரகத்தில் இருக்கும்போது நான் எப்படி சொர்க்கத்தில் இன்பத்தோடு இருக்க முடியும்? காலெல்லாம் இந்த உம்மத்தின் மீது உயிராய் வாழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பொழுது சொல்லுங்கள்,
உங்களுடைய உயிருக்கு மேலாக, உங்களுடைய குடும்பம் குட்டிகளுக்கு மேலாக இந்த பெருமானார் அதிகம் நேசிக்கப்படுவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஆத்மார்த்தமான யதார்த்தமான வார்த்தையா? அந்நபி அவுலாவில் முஃமின்களுக்கு இந்த பெருமானார் இதை விட மேலானவர்கள் அல்லாஹ் சொன்னதுல உண்மை இருக்குதா? நாயகத்திற்கு தன்னுடைய பெயரை அல்லாஹ் கொடுத்து அழகு பார்த்தானே, அதற்கு தகுதியும் அருகதையும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கிறதா? அந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமான மஹப்பத் வைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் மேல ஒரு தனிப்பட்ட கவனமும் ஒரு பிரியமும் நமக்கு எல்லா காலத்திலையும் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதை போல் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் பெருமானாருடைய இரத்த காயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் கம்பீரமாக நாம் சமூகத்திற்கு மத்தியிலே நடமாடுகிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் பெருமானாருடைய தியாகங்கள் இருக்கிறது, பெருமானாருடைய கவலைகள் இருக்கிறது. அந்த கவலைகளை அழகாக அமைத்துத்தான் இந்த உலகத்துக்கு நாம் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மேல கவலை இல்லைன்னு சொல்லியிருந்தார், இல்லைன்னு சொல்லியிருந்தார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தினமும் ஒவ்வொரு தருணமும் இந்த உம்மத்தை பற்றி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அப்படித்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பொழுது கபருக்குள்ளாலேயே இந்த உம்மத்தை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஹதீஸில் வருது, ஆமா சொந்தமா இந்த கருத்தை சொல்லிட முடியாது இல்லையா? ஹதீஸில் வருது, ஹயாத்தி கைருல் லக்கும் மமாத்தி கைருல் லக்கும் ரசூலுல்லாஹி அபூ முகைஹவா ரலியல்லாஹு அன்ஹு ஜன்னத்துல் பக்கீர் ரசூலுல்லாஹ் ஜியாரத்துக்கு போயிட்டு, அபூ முகைஹவாவே அல்லாஹ் எனக்கு ரெண்டு சாய்ஸ் தந்தான். ஒன்று, நாயகமே நீங்கள் இந்த உலகத்தில் தொடர்ந்து காலமெல்லாம் கியாமத் நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து துன்யாவுடைய எல்லா நியமத்துகளும் உங்களுக்கு தரப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் வஃபாத்தாகி பிறகு மஹ்ஷருக்கு வந்து நீங்கள் சுவனத்திற்கு செல்வீர்கள். இது வேண்டுமா? அல்லது நாயகமே உங்களுக்கு சில காலங்களில் மரணம் வந்துவிடும், அதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து பிறகு நீங்கள் சுவனத்திற்கு செல்வீர்கள். இப்படி அல்லாஹ் எனக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுத்தான், உங்களுக்கு எது இஷ்டமோ அதை எடுத்துக்கோங்க யாரும் சொல்லலாம். அல்லாஹ் சொன்னான். உடனே அபூ முகைஹவா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம், நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? இந்த உம்மத்து காலமெல்லாம் உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு வாழ்ந்திருக்கிறேன், அதை எடுத்திருக்கிறாங்க. இல்லை அபூ முகைஹவா, நான் என்னுடைய நேசரை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், என் ரப்பருடைய லிகாவை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். என் ரப்பை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் கபரில் இருக்கிற போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என் உம்மத்தினுடைய செயல்பாடுகள் அமால்கள் எனக்கு எடுத்துக்காட்டு தரப்படுகிறது. அதில் ஹைராத்துகள் நிறைய இருந்தால் என் ரப்புக்கு நான் நன்றி செலுத்துவேன், என் ரப்பிடத்திலே நான் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பேன். ஒருவேளை என் உம்மத்தில் பாவங்கள் நினைத்திருந்தால், அந்த செயல்பாடுகள் சரியில்லாமல் இருந்திருந்தால், என் கபருக்குள்ளாக இருந்து என் உம்மத்திற்காக நான் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தும் இந்த உம்மத்தினுடைய சிந்தனையே வாழ்ந்தவர்கள், மறைந்தும் இந்த உம்மத்தினுடைய சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வை நாம் புரிய வைக்கணுமா? இந்த மஹப்பத் வைப்பது மீது கடமை. நாம் ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத் இதற்கு மேலேயே நாம் வைக்கவில்லை என்று சொன்னால் பெருமானாருக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம், அது மோசடி. விவாதத்திற்கு நாம் கைமாறு செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னால் மோசடி, அமாயதம் செய்ய வெளியேற்றக்கூடியது. இப்போ நாம என்ன செய்யணும்? இப்போ ரசூலுல்லாஹ் நம்ம மேல இவ்வளவு மஹப்பத்தா இருக்கு, இவ்வளவு உபகாரம் நமக்கு செஞ்சிருக்கிறாங்க, நாம என்ன செய்யணும்? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவு கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துகளை நாம் போடுகிறோம். முடிந்தவரை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை, தொழுகையுடைய முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, சாப்பிடுறோம், தூங்குறோம், ஒது செய்யறோம், என்னெல்லாம் செய்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை எல்லாத்துலேயும் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிகாட்டுதல் இருக்குதா? ரசூலுல்லாஹ் இந்த துறைக்கு அங்கே எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்கன்னு எந்த துறையும் நம்மளால எடுத்துக்காட்ட முடியாது. எப்படி நகம் வெட்டணும், இந்த நகத்திலிருந்து ஆரம்பிங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நமக்கு சாப்பிட்டு விரல் சூப்பணும்னா கூட எந்த விரல முதல்ல சூப்பணும் ஹதீஸ் இருக்குதா? முடி சீவனா கூட ரசூலுல்லாஹ் எப்படி என்ன செய்யணும், முடி சீவனம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
மலஞ்சலம் கழித்தாலும் அதில் ஒரு சுண்ணத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. யூதர்கள் கிண்டல் பண்ணுவாங்க, என்னமோ உங்க நபி, என்னமோ உங்க நபி எப்படி பாத்ரூம் போகணும், எப்படி யூரின் போகணும் வரைக்கும் சொல்லித்தரான். சஹாபாக்கள் பெருமையோடு சொல்வார்கள், ஆம் எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய ஒழுக்கத்தையும் தான் சொல்லித்திருக்கிறார்கள் என்று பெருமையோடு சொல்வார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் இல்லாத துறையே இல்லை. அதே நேரத்தில் நம்ம காரியம் நடக்காம இருக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம். ஆனால் பெருமானாருடைய ஸ்டைல் அதை அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் விவாதம் தான். சாப்பிடுறோம், வலது கையினால் கையை கழுவிட்டு சுஃபா விரிச்சு சுண்ணத்தான முறையில் அமர்ந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டோம்னா நம்ம தேவையும் நடந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்பற்றிய சுண்ணத்தை பயிற்சி. தூங்குகிறோம், உதவு செய்து வலதுபுறமாக படுத்து கண்ணத்தில் கையை வச்சு படுத்துட்டோம்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கம் வணக்க வழிபாடாக நமக்கு எழுதப்படுகிறது. அது மாதிரி ஒவ்வொரு துறைகளிலேயும் பெருமானாருடைய ஸ்டைல் ஒரு வழிகாட்டுதல் சுண்ணத்தை நமக்கு இருக்குது. அதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அது இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்